ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கம்பராமாயணத்தில் ஸ்ரீராம கைங்கரியத்திற்கு எவ்வாறு வானரப்படை துணையாக நின்றதோ அதுபோல கந்த புராணத்தில் சூரபத்மனின் வதத்திற்காக முருகப்பெருமானுக்கு துணை நின்றது பூதப்படை. இந்த பூதப்படை அனைத்தும் கைலாயத்தில் உள்ள பூதகணங்கள் என்று கந்த புராணம் கூறுகிறது. இதில் வீரபாகு தேவர் பார்வதி தேவியின் கால் சிலம்பிலிருந்து தோன்றிய நவ வீரர்களில் ஒருவர் என்றும் அவரே நவ வீரர்களின் தலைவர் என்றும் அது கூறுகிறது. இது தவிர முருகப்பெருமானுக்கு துணையாக பூதப்படையின் தலைவரான பூதநாதர் இந்த பிரபஞ்சத்தையே தான் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நொடியில் அழிக்கும் வல்லமை படைத்த முருகப்பெருமானுக்கு சூரபத்மனின் வதத்திற்காக சிக்கலில் அன்னை பார்வதி தேவி தனது சக்தி முழுவதையும் ஒன்றாக திரட்டி அனைவருக்கு பிரத்யேகமாக தந்த சக்தி வேலும் துணை இருக்கிறது. இவ்வளவு தெய்வீக வல்லமையை தன் நகத்தை வைத்திருந்த முருகப்பெருமான் தான் ஒருவனே சூரபத்மனை வதம் செய்திருக்க முடியுமே. அப்படி இருக்கும்போது அவருக்கு துணையாக வீரபாகுதேவரும் பூதநாதரும் ஏன் தேவைப்பட்டார்கள்? மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். யார்? கிருஷ்ண பரமாத்மா. இப்போ எதுக்காக ஒரு குருஷேத்திர யுத்தம், எதுக்காக 18 நாள் இந்த மாதிரி யுத்த காலத்தில் விதவிதமான பெர்முட்டேஷனில் ஜனங்க சண்டை போடுறது, சாகிறது, இதெல்லாம் அவர் நினச்சிருந்தா ஒரே செகண்டில் அழிச்சிட்டு போயிருக்கலாமேங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இது இல்லையா? அவருடைய போர்ட்ஃபோலியோ மேலும் அழிக்கிறது. ஸோ பிறந்த உடனே அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுக்காக இவ்வளோ சூதாடுறது, பஞ்சபாண்டவர்கள், இவங்க அஜ்ஞாதவாசம் 14 வருஷம், மாதிரி விதவிதமான இதெல்லாம். These are all stories written for the consumption of the old society. அந்த காலத்தில் ஜனங்களுக்கு இந்த டிவி, நியூஸ் பேப்பரு, சினிமா இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லோரும் சாயந்தரம் 6 மணிக்கு, முக்கியமாக விவசாயம்லாம் முடிஞ்ச பின்னால் இருக்கிற 6 மாதம் கோயிலில் உட்காருவாங்க. கோயிலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கதை ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் வெடிகால வரைக்கும் கதை சொல்லிக்கினே இருப்பாங்க. அப்படி வந்தது தான் கந்த புராணம், அப்படி வந்தது தான் மகாபாரதம், அப்படி வந்தது தான் ராமாயணம். அதனால் டோன்ட் அட்டாச் எனி ஹிஸ்டாரிக்கல் ரெலவன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தீஸ் ஸ்டோரிஸ். இதுக்கெல்லாம் என்ன பேர்? புராணம். புராணம்னா என்ன? புராணான்னா பழசு அப்படின்னு அர்த்தம். புராணா பழசு அப்படின்னு அர்த்தம். அதனால் டேக் த ஸ்டோரிஸ் for learning certain lessons from those characters, but don't try to get into that very deeply. அது ஏன் இது ஏன் இப்படியே நடக்கலை அப்படியே நடக்கலைன்னு பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ the society was very primitive in those days. அண்டு இப்போது நிஜமாக நீங்கள் யாரை முருகப்பெருமான்னு சொல்கிறீங்களோ அவர் ஒரு ரிஷி. அவர் பேர் சனத்குமார மகரிஷி. பிரம்மாவுக்கு 4 மானசீக புத்திரர்கள் அவருடைய மனசிலிருந்து தோன்றியவர்கள். சனத்குமார, சனந்தன, இந்த மாதிரி. சனத்குமார் ரிஷி பிறந்த உடனே போய் 3000 வருஷம் தவத்தில் உட்காந்துட்டார். அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், அதில் இவர் தேவசேனாதிபதியாக போய் சண்டை போடுற மாதிரியெல்லாம் வருது. இவர் பிரம்மா கிட்ட அப்பா இதனே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் வந்திருக்கே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும். ஆனால் நீ ஒரு மகான், உனக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு விஷன் வந்ததோ அது நடக்கும் போ அப்படின்னு அவர் சொல்லிடுறார். இதுதான் பேசிக். அதாவது அவங்க பிறந்த உடனே இந்த விஷயமெல்லாம் பார்த்துடுறாங்க. இதுக்கு நடுவில் கிருத்திகை பெண்டிர்னு 6 பேர் இருக்காங்க. கிருத்திகை நட்சத்திரன்றீங்களே, அதுதான் கிருத்திகா ஸ்ரீசன்றது. அவங்க மகாவிஷ்ணுக்கிட்ட தவறு இருக்காங்க. உலகத்திலேயே உத்தமமான புத்திரன் எங்களுக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் ஓடுறாரு இல்லையா? அப்போ தன்னுடைய கணவர் சிவனை காணமேன்னு சொல்லி பார்வதி தேவி அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. அந்த இடம்தான் சரவண பொய்கை. அது ஒரு பாட்டு. ஸோ முருகப்பெருமான் உலகத்தில் அவதரிக்க வேண்டிய நேரம் வருகிறது. ஏன்னா சூரபத்மன், சிங்கமுகாசூரன் இவங்கெல்லாம் அழிக்கணும்.
அதுக்காக அவருடைய அவதாரம் தேவைப்படுகிறது. அப்போ சிவனுடைய அவன் வரம் வாங்கியிருக்கான். என்ன, ஒரு சாதாரண ஆள் அழிக்க முடியாது, சிவனோ இல்லை சிவனுடைய புள்ளியை தான் அழிக்கணும்னு அவன் வரம் வாங்கியிருந்தான். நான் ஸோ சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 பொறிகள் வருது. அது அந்த சரவண பொய்கையில் இந்த 6 பெண்கள் அதை தாங்கி அந்த 6ஐயும் ஒன்றா சேர்த்தா 6 முகம் வருது. அப்படி பார்வதி தேவி இருக்கா இல்லையா, அந்த அம்மா சரவண பொய்கை, அப்போ உடம்புல இருந்து கர்ப்பம் அந்த மாதிரி கணக்கு. இந்த கிருத்திகை பெண்கள் எல்லாம் பாலூட்டி ஃபாஸ்டர் மதர்ஸ்ன்றாங்க, செவிலி தாய்கள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது பண்ணாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அண்டு அக்செப்ட் திஸ் அஸ் ஜஸ்ட் ஸ்டோரிஸ். நீங்கள் கடவுள்ன்றது ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு ஆளே கிடையாது. காட் இஸ் எ லைட், எ லுமினஸ் பாடி. அதனால் நீங்கள் பார்க்குற ராமன், இயேசு, புத்தர், கிருஷ்ணன் எல்லாமே இந்த உலகத்தில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிறந்தவங்க தான். எல்லோரும் பிறந்தவங்க தான், உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அயோனிஜன்னு சொல்லி வரக்கூடிய நிலையில் நெத்திலிருந்து வந்தாருன்னா சிவங்கிட்டேருந்து வந்தாருன்னு தானே அர்த்தம். அப்போது பார்க்கடலை கடைஞ்ச போது அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது அமிர்தம்ங்கிறதுனால விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வர்றாரு. விஷ்ணு மோகினியை பார்த்து சிவன் மயங்கி அவங்களுக்கு பிறந்தவர் தான் ஐயப்ப சாமி. ஸோ இப்படி தானே அந்த ஹரிஹரங்கிற ஒரு காம்பினேஷனில் உலகத்தில் வருது. இப்படி எல்லாருமே மனிதர்கள் தான். தெய்வம் மானுஷ ரூபேனங்கிறது தான் கிராமர். தெய்வம் மனித வடிவில் வருகிறது. ராமாயணத்தில் ஃபுல் கதை ஒரே வரியில் சொல்லிடலாம். மானுடம் வென்றதம்மா, மனிதனாக ராமன் வென்று காட்டினான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு தெய்வம் மனித வடிவில் வருகிற போது உங்களுக்கு இருக்கிற மாதிரி சுகம், சோகம், எல்லா விதமான உணர்ச்சிகளும் அந்த கேரக்டர்ஸ்க்கும் உண்டு. தட் வாட் மேக் கேரக்டர்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இல்லை ஒரே மாதிரி மொக்கையாக இருந்தால் அந்த கேரக்டர் யார் பார்ப்பான்? 3 மணி நேரம் ட்ராமா பார்க்கணும், 3 மணி நேரம் காவியம் படிக்கணும். அதனால் all these are dramas, don't attach any big importance to all this. இன்னும் சொல்லப்போனால் ராமாயணமும் கந்த புராணமும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் 3 பிரதர்ஸ், யார்? சூரபத்மன், சிங்கமுகாசுரனால். இதில் 3 பிரதர்ஸ், விபீஷணன், கும்பகர்ணன், ராவணன். இதில் கந்த புராணத்தில் இந்திராணியை கடத்தின்னு போயிட்டு அவன் வச்சிடறான். உங்கள் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு வெளியே ஒரு சந்நிதி இருக்கு இல்லையா, அங்கே ஐயப்பசாமி பாடி கார்டாக இருந்தாருன்றோம். இங்கே சீதையை கடத்திட்டு போயிட்டு ராமாயணத்தில் வச்சுட்டான்றோம். இங்கேயும் சண்டை நடக்குது, அங்கேயும் சண்டை நடக்குது இல்லையா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. கந்த புராணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது. எங்கேயோ வடநாட்டில் அயோத்தியில் இருந்த ராமர் அங்கேருந்து வனவாசம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாருன்றோம். அதே மாதிரி இங்கே முருகர் இருக்கார் இல்லையா, அவரும் வடநாட்டிலிருந்து வந்து பள்ளி மலையில் மேலே உட்காந்துருந்தாருன்றோம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கடற்கரை ஓரமாக தான் இந்த சூரசம்மாரெலாம் நடக்குதுன்றோம். ஸோ லொக்கேஷன் ஆல்சோ ஆல்மோஸ்ட் நியர் த சதர்ன் கோஸ்ட், எதர் ஸ்ரீலங்கா ஆர் திருச்செந்தூர். அதனால் எல்லாம் ஒரே கதைங்க தான். மக்களுக்கு காலப்போக்கில் இந்த கதைங்களுக்கெல்லாம் ஹிஸ்டரி கிடையாது. கிராமத்தில் இந்த மாதிரி விளக்கில் கோயில் வாசலில் உட்காந்துருப்பாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லப்பட்டவை தான் இந்த கதைகள் எல்லாம். ஸோ கந்த புராணமாகட்டும் ராமாயணமாகட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் கிரீக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதில் அந்த ஹெலனை கடத்தின்னு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க ஒரு கோட்டையில். இவங்க அந்த கோட்டை மேலே ஏணியெல்லாம் போட்டு ஏறி எல்லாம் பண்ணி அந்த ஹெலனை மீட்டுக்குன்னு வராங்க இல்லையா. அந்த ஆள் பேர் என்ன? ஹெர்குலஸ். இங்கே எப்படி ஒரு ராமரோ இங்கே முருகரோ இருக்காங்களோ அந்த மாதிரி கிரீக் மித்தாலஜியில் ஹெர்குலஸ்னு ஒரு கேரக்டரை பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் உங்களுடைய சாதாரணமான கதைகள். நம்ம ஊரில் ஒரு தென்னாலி ராமன் கதை இருக்கும். கிருஷ்ணதேவராயருடைய சபையில் ஒருத்தர் இருந்தான், அவன் ஜெஸ்டர், கோர்ட்டு ஜெஸ்டர் அப்படின்னு தென்னாலி ராமன் வச்சு நிறைய ஜோக் கதையெல்லாம் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி அங்கே முல்லா நசுருதீன் ஸ்டோரிஸ்ன்னு வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் மரியாதை ராமன் கதைகள்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிங் சாலமன், ஷிபா அந்த மாதிரி கதைகளாக இருக்கும். ஸோ பொழுதுபோகாத யாத்திரிகர்கள் யுவான் சுவாங், பாஹியான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற போது இந்த நாட்டில் இருந்த விஷயங்கள்லாம் அங்கே போய் சொல்லுவாங்க.
அதை அவங்க கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இயேசுநாதர் இருக்கார், அது எங்கேயோ அந்த பெத்லகேமில் பிறந்து நாசரத்து அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அதெல்லாம் வந்தது, சிலுவையில் போட்டாங்க, அதெல்லாம் வேறு. அந்த 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க பேரெல்லாம் வந்து வேறு வேறு, தேர் ஆல் ஹீப்ரூ நேம்ஸ். ஆனால் அதே ஒரு பாதிரியார் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு கால்டுவெல் போப்பு இந்த மாதிரி ஆளுங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக தான் வரானுங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் போர்ச்சுகீஸ்லாம் ஆண்டுக்குன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப மரியாதை, ஏன்னா பாதிரியார்னா கிறிஸ்டியன், அவனும் கிறிஸ்டியன், ஆனாலும் மரியாதை கொடுப்பாங்க. அவங்க இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு அந்த காலத்தில் இருந்த ஆளுங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலை ஆகுன்னா இந்த பாதிரியாருங்களை போய் பார்ப்பாங்க. ஏன்னா பாதிரியார் சொன்னால் அது உடனே அரசாங்கம் செய்யுங்கிறதுனால இவங்கெல்லாம் வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனங்கக்கிட்ட நம்ம போய் ஆண்ட்ரூஸ் அப்படின்னா புரியாது அப்படிங்கிறதுனால தமிழில் பைபிளில் எழுதுகிற போது அந்திரேயு அப்படின்வாங்க. அங்கே பீட்டர் சைமன் இருக்கும், இவன் எழுதுகிற போது பேதுருவே அப்படின்னாரு. அங்கே வந்து இந்த ஒரு கேரக்டர் இங்கே வந்து என்ன ஜூடாஸ் கேரியட்னு இருக்கு இல்லையா, அதை யூதாஸ்ன்னு மாற்றுவாங்க. இப்படி அங்கேருந்த எல்லாத்தையும் லோக்கலைஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நீ வெள்ளைக்காரங்கிட்ட போய் பேதுருவே அப்படின்னா அவன் என்னையா சொல்கிறேன்னுவான், அந்திரேயு அப்படின்னா என்னையா சொல்கிறேன்னு, சிமோனே அப்படின்னா உனக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா, அது பீட்டர் சைமன். அதனால் உங்களுக்கு பல விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலாக திங்க் பண்ணுற போது தான் புரிய ஆரம்பிக்குமே தவிர, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததா நடக்கலையாங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. ஓகே, டோன்ட் புட் டூ மச் ஆஃப் மசாலா இன்டு தோஸ் events. அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு கர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக இருந்தவன், அதே மாதிரி கேரக்டர் ராமாயணத்தில் இருக்குது. கும்பகர்ணன் தூங்கினுக்கிறான், அவனை போய் எழுப்பி கூட்டின்னு வர சொல்கிறான் ராவணன். எல்லோரும் தோற்று போயிட்டுருக்காங்க, கும்பகர்ணனை ப்ரீமெச்சூராக எழுப்புங்க, ஏன்னா அவனுக்கு இன்னும் தூக்க முடியவே இல்லை 6 மாதம். அவன் வந்து தவம் பண்ணி எனக்கு ஊக்கம் வேணும்னு கேட்கணும், ஆனால் சரஸ்வதி அவன் நாக்கில் உறக்கம் வேணும்னு கேட்டான். அதனால் எப்போ பார்த்து தூங்கினே உட்காந்துருப்பான். ஸோ அவனை எழுப்பி கூட்டின்னு வராங்க, அவனை எழுப்ப முடியல. எப்படி எழுப்புறாங்க, இந்த ராட்சசங்கள்லாம் போய் உலக்கெல்லாம் வச்சு அவன் பெரிய ஜாயிண்ட் மாதிரி படுத்துன்னு இருப்பான், அவனை உலக்கையில் இடித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு கதை நீ கேள்விப்பட்டிருப்பேன், அதுக்கு கலிவர் ட்ராவல்னு பேர். கலிவர்ன்றவனும் கும்பகர்ணன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவன் மேலே எல்லா குள்ள பசங்களும் ஏறி உக்காந்துன்னுட்டு அவன் மூக்கல் இப்படி பண்ணி என்னென்னோ பண்ணி அவனை எழுப்புறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ கலிவர் கேரக்டரும் கும்பகர்ணன் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ட்ராவலர்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து பரப்பி விட்ட விஷயங்கள். அப்போ கும்பகர்ணனே இவங்க எழுப்புறாங்க, உலக்க வச்சு குத்தி எழுப்புறாங்க. கம்பரை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் என்ன பாட்டு எழுதுகிறாரோ அதில் ஒரு மியூசிக் இருக்கும், ஒரு ரித்தம் இருக்கும். அப்போ இங்கே என்ன இது உலக்க வச்சு குத்துறாங்க, அதனால் அந்த உலக்கி இடிக்கிறாங்க இல்லையா, அதே டியூன் இருக்கும். நம்ம அன்னக்கிளியில் இளையராஜா ஒரு பாட்டு போட்டார் பாரு, குத்தத்தான் வேணும் சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தான் வேணும், முல்லை மல்லி போல பொண்ணு மின்னத்தான் வேணும், நம்ம வீட்டு கல்யாணம். உலக நெல்லு குத்துற பாட்டு அன்னக்கிளியில் சுஜாதா முதல் படம். அது ஒரு சினிமா கொட்டாய், டூரிங் கொட்டாய், அதில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சுட்டு இது பண்ணோம். ஸோ இதே மாதிரி உலக்க வச்சு இடிக்கிறாங்க இல்லையா கும்பகர்ணன் எழுப்புறதுக்கு, அது அந்த உலக்க மியூசிக் வரணுங்கிறதுக்காக உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே இனி கிடந்து உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். உலக குதிரை சவுண்டு அதில் வரும். தாடக வர்றா லட்சுமணனை ராமனை மயக்கிறதுக்கு, அவர் ராட்சசி. அப்போ எல்லாம் வல்லின்னு எழுத்துக்கணும், கசட தப்பறன்னா வல்லின்னு எழுத்துக்கள்னு பேர். அவன் என்ன வரலாம், அதுக்கு என்ன பண்ணுறாரு கம்பர், அவர் இதில் விரற்கடை துடித்த புருவத்தை வழினும் அப்படின்னா எல்லாம் ராராரான்னு விரற்கடை துடித்த புருவத்தை வழினும். இதே அவன் மயக்கிறதுக்காக ஒரு அழகான பொம்பளையாக வரான். அப்போ மியூசிக் போடுறாரு கம்பர், பஞ்சு ஒளிர் வெஞ்சு குளிர் பல்லவம் அழுங்க, அது எல்லாம் மெல்லின்னு சொல்லும், பஞ்சு ஒளிர் வெஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, இப்படி வரும். அதில் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் போடுவார். கோவம்னா ஒரு மாதிரி, அழுகன்னா ஒரு மாதிரி, காதல்லாம் ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரு மியூசிக் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், தூரத்தில் பரதன் வர்றான் ராமனை காட்டிலேருந்து கூட்டின்னு போகிறதுக்காக.
இந்த குகனும் லக்ஷ்மணனும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. அவன் காட்டிலேயே ராமரை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சீனில் அவங்களுடைய கோபம் வெளிப்படணும். குகனுடைய கோபம் வெளிப்படணும், லக்ஷ்மணனுடைய கோபம் வெளிப்படணும். லக்ஷ்மணனுக்கு கோபம் வர்றபோது ராமர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவர் சொல்கிறாரு, இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னை. இது விதி. அவனுக்கு ஒருவேளை புத்தி கெட்டு போச்சுன்னா அது இஸ் எ ஃபேட்டு, இதுக்கு போய் நியமா கோச்சிக்கிற அப்படிங்கிறாரு. போய் என்ன சொல்கிறான், விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி அண்ணாங்கிறான். நான் விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை, என் பவரை நீ பாருங்கிறான். ஃபியூ சீன்ஸ் போகுது. அங்கே மாரிச்சன் மானா அது பின்னால் ஓடுறாரு ராமர் துரத்திக்கிட்டு. சீதை பொன்மான் மேலே ஆசை வச்சு. அப்போ அவன் சாகிற போது லக்ஷ்மணா அப்படின்னு சாகிறான். சீதை சொல்கிறா, நீ போய் காப்பாற்றுவோங்க, அண்ணனுக்கு ஏதோ ஆபத்துன்னு, இது ஏதோ மாரிச்ச மாயை, அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு. அப்போ அவள் சொல்கிறா, ராமர் மண்டையை போட்டால் நீ என்னை வச்சுன்னு கொடுத்தன நடத்தலாங்கிற கெட்ட எண்ணத்தில் தானே நீ போக மாட்டேன்றேன்னு. லக்ஷ்மணன் அந்த அம்மாவுடைய பாதத்தை தவிர வேறு பாட்டதை பார்த்தவனே கிடையாது. அப்போ அவனுக்கு வருத்தம் வருது. விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றதுன்னு. விதி என் கழுத்தை பிடிச்சி தள்ளுது, நான் போகாமல் என்ன செய்ய முடியும்னு கோழி கிழிச்சிட்டு இதை தாண்டாதம்மான்னு சொல்கிறான். அவன் தாண்டா. பிச்சைக்காரனா ராவணம் வர்றபோது எல்லா ராமாயணமும் மாறிப்போகுது. ஃபியூ சீன்ஸுக்கு முன்னால் விதிக்கு விதிக்க போகிற தண்டனை லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான், விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றதுங்கிற வார்த்தையை சொல்கிறான். அதே மாதிரி தான் பரதனுடைய படை வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே குகன் இருக்கான் இல்லையா, அவர் சாதாரண ஒரு ஓடக்காரன். கங்கையை கடப்பதற்காக அவன் லக்ஷ்மணனோட சேர்ந்து சீதையும் ராமரும் தூங்குற போது ராத்திரிலாம் தூக்கம் முடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு ராமர் மேலே இருக்கான். அவன் படையெடுத்து வரானோடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. காட்டுக்கு வந்தால் கூட விட மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி. அதுக்கு கம்பர் மியூசிக் போடுவார். அதில் வர்ற அந்த இதெல்லாம் ஒரு சாதாரண ஆளுக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆழ நெடும்படை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திடன் என்றனை ஏசாரோ, அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அற செய்திய மன்னர் மந்தாரே, உஞ்சிவர் போய்விடின் நாய்குகன் என்றை ஓதாரோ, செஞ்சரம் என்பன தீவுமொழிகின்றன சொல்லாவோ, அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தாரே, மாமுனிவர் குறவாகி வனத்திட ஏவாழும், கோமுனியத்தகும் என்றும் மனத்திரை கொள்ளாதே, ஏமுனை இற்றுடில் 7 கடற்படை என்றாலும் ஆமுனையில் சிறு கூழ் என அப்பொழுதாகாதோ. என்ன மாதிரி மியூசிக் போகிறாம இருக்க முடியும். அதனால்தான் யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல் இளங்கோ போல் கம்பனை போல் பூமி தண்ணில் யாங்கனுமே கண்டதில்லைன்னு பாரதி பாடினான். இளங்கோ சிலப்பதிகாரம், இந்த ஆள் பாரதி, கம்பன் 3 பேரையும் அவன் ரொம்ப டாப்பில் வச்சு பண்ணான். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஜீனியஸ்ன்னு இருப்பான் இல்லையா, ஒரு ஃபீல்ட்லேயும் இருப்பான். இப்போ வள்ளுவனை பற்றி உனக்கு தெரியும். பகவத்கீதை ஒரு கடவுள் மனுஷனுக்கு சொன்னது, ஓகேவா. மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள் ஒரு மனிதன் சிவபெருமானாகிய கடவுளுக்கு சொன்னது. திருவள்ளுவர் ஒரு மனிதனாயிருந்தும் மனிதனுக்கு சொன்னார். அப்போ 1330 அருங்குறளும் பாயிரத்தோடே பயின்ற பின்னே மண்ணு திருச்சபையில் புலவராய் வீட்டிருக்கலாமா அப்படின்னார். சபையில் 1330 தெரிஞ்ச போகிறோம், பெரிய புலவர்ன்ற அளவுக்கு வாழ முடியும். அறமிதென்றுமே மரமிதென்றுமே யாம் அறிகிலாத போது தமிழ் வள்ளுவராரின் திருக்குறள் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அது அவ்வளோ திருக்குறள் மனுஷனுக்கு சொன்னது. இப்படி எல்லாத்துலேயும் காரணம் திருக்குறள் இல்லாததே கிடையாது. அதாவது அதில் இருக்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதில் துப்பாக்கி இருக்குதான்னு கேட்டான் ஒருத்தன். கன்று என்ன திருவள்ளுவர் காலத்தில் இருக்குன்னு இல்லையா, திப்பு சுல்தான் காலத்தில் தான் கன்னெல்லாம் வந்துச்சு, துப்பாக்கி அப்போ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமா வந்துச்சு, விஜய் துப்பாக்கி. அப்போது துப்பாக்கி இருக்கானாங்க, ஏன் இல்லையா, துப்பாக்கி துப்பாயிருக்கு இது மாதிரி இருக்கு. இப்படி எல்லாத்துக்குமான வார்த்தைகள், எல்லாத்துக்குமான அர்த்தங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அதை 3ஆக பிரித்தார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால்னால் எப்படி தர்மமாக வாழணும், இதெல்லாம். பொருட்பால்னால் எப்படி துடு சம்பாதிக்கணும், எப்படி நாட்டை காப்பாற்றணும், அந்த மாதிரியான. இன்பத்துப்பால்னால் எப்படி குடும்பம் நடத்தணும், குழந்தை குட்டியை எப்படி காப்பாற்றணும், இதெல்லாம் அதில் வருது. ஸோ 3ஐயும் அழகாக எல்லாமே பிரித்து எழுதி
10 பாட்டில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருங்க. ஒன்லி 10 கூட வந்து 1.25 லைன் தான். திருவள்ளுவர் திருக்குறளை எடுத்துக்கிட்டு போகிறாரு. மதுரை தமிழ் சங்கத்தில் அவங்க அரங்கேற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ சோகமாக திரும்பி வந்து நிற்கிறாரு. ஔவையார் போய் என்னன்றார், தமிழ் சங்கத்தில் 4 வரி இருந்தால் தான் அந்த வெண்பா, நீ 1.25 வரியில் சொல்லி இதை குறள் வெண்பான்னு சொல்கிறது நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்கன்னு. அவனுங்க என்ன சொல்கிறது, வா போகலான்னு இந்த அம்மா திருக்குறளை அந்த தங்க தாமரையில் வைக்கிறா. அந்த தாமரை அப்படியே மதுரை பொற்றாமரை குளத்தில் வருது. அப்போ தான் திருவள்ளுவரி இவங்கெல்லாம் ஒத்துக்கினாங்க. அதே மாதிரி கம்ப ராமாயணத்தை எழுதுறாரு. இவங்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வால்மீகி ராமாயணத்தில் இதெல்லாம் கிடையாது, நீ புதுசாக ஏதோ கட்டுக்கன்றான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலில் நரசிம்மர் சந்நிதி இருக்கு இல்லையா, அங்கே போய் கம்பர் சொல்கிறார், நான் எல்லா கம்பராமாயணத்தையும் டைம் பிடிக்கும், அதில் இரணியன் வதைப்படலம்னு இருக்கு, அதை மாத்திரம் படிக்கிறார். அப்போ அந்த நரசிங்கர் இருக்கார் இல்லையா, தூணில் வந்து ஆரடா சிரித்தார்னா அப்படியே சிங்கம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்தாரா நரசிம்மர். அப்புறம் தான் கம்பராமாயணத்தை அரங்கேட்டினானுங்க. பேராசிரியர் ரெவரண்ட் ஃபாதர் தனிநாயக அடிகளார்னு ஒரு ஆள் இருந்தார், ஸ்ரீலங்காக்காரர். அவர் சொல்கிறார், வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று சொன்னால், தத்துவத்தின் மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னால், காதலின் மொழி இத்தாலியம் என்று சொன்னால், தூதின் மொழி பிரெஞ்சு என்று சொன்னால், சமயத்தின் மொழி தமிழ் அப்படின்னார். எல்லோரும் ஏன் அப்படி சொல்கிறேன் நாங்கள். அவர் சொன்னார், பாரு, சிவக சிந்தாமணி சமண சமயம் ஜெயின மதத்தை சார்ந்தது, சிலப்பதிகாரம் புத்த மதத்தை சார்ந்தது, லட்சண்ய யாத்திரிகம் கிறிஸ்துவ மதம் இயேசுநாதரை பற்றி S.A. கிருஷ்ணப்பிள்ளை எழுதுந்து, சீரா புராணம் உமரு புலவர் முகமது நபியை பற்றி எழுதுந்து, 4000 திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி இதெல்லாம் வந்து வைஷ்ணவத்தை பற்றி எழுதுந்து, தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து சைவ சமயத்தை பற்றி எழுதுந்து. இது மாதிரி எல்லா சமயங்களை பற்றியும் தமிழில் இருக்கா, வேறு எந்த நாட்டு லாங்குவேஜ்லையாவது இத்தனை மதங்களை பற்றி இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆனால் இது என்ன, சமயத்தின் மொழி. விஸ்வம்பரம் भज विश्वनाथं विश्वम्बरं गङ्गाधरं दिगम्बरं वरं गङ्गाधरं दिगम्बरं वरं भज विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरम् ढम ढमित कृत डमरुनादम् डम डमित कृत डमरुनादं तकत किट नादं मृदङ्गं जन जनन श्रुतमुखरिनादं जन जनन श्रुतमुखरिनादं पनिसनि परिम पमरिवरवेद घोषं पनिसनि परिम पमरिवरवेद घोषं भज विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरम्। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे अन्नैயும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண
சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.